அனைவருக்கும் வணக்கம். கனவுகள் ஏன் வருது? அந்த கனவுனால என்ன யூஸ் இருக்குன்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். தூக்கத்தில வர கனவு வந்து ஆல்ரெடி நடந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல சப்கான்ஷியஸ் மெமரியில ஸ்டோர் ஆன விஷயங்களா இருக்கலாம். இந்த கனவுகள் எல்லாமே நமக்கு ரியலா நடக்கிற மாரியே இருக்கும். அதுவும் இல்லாம சீன் பை சீனா நடக்கிற மாரி இருக்காது. இது இப்ப நடக்கிற விஷயத்தோட முன்னாடி நடக்கிற விஷயத்த கனெக்ட் பண்ணி கூட காட்டும். இந்த கனவுகள் எல்லாமே எப்போ நமக்கு வரும் அப்படின்னா, REMன்னு சொல்ற ரேபிட் ஐ மொமெண்ட். அதாவது கண்ண வேகமா நகர்த்துறப்ப தான் இந்த மாரி கனவுகள்லாம் நமக்கு வரும். அந்த டயத்துல நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதாவது நம்ம ஆபத்துல இருக்கிறப்ப எந்த லெவலுக்கு அது ஆக்டிவா இருக்குமோ, அந்த லெவலுக்கு நம்ம மூளை கனவுல இருக்கிறப்ப ஆக்டிவா இருக்கும். கனவ 3 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு லூசிட் கனவு. கனவுல இருக்கிறப்ப இது கனவு தான் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம நினைக்கிற விஷயத்த நம்ம செய்கிறது தான் லூசின் கனவு. செகண்டு, ரொம்ப மோசமான விஷயமா நடக்கும் நம்ம கனவுல. ரொம்ப பதட்டமா இருக்கும். ஏன்டா இந்த கனவு வந்துச்சுன்ற மாரி இருக்கும். அதுதான் 2வது. 3வது, ரொம்ப திரும்ப திரும்ப ஒரே கனவு வந்துக்கிட்டே இருக்கும். இது எதோட தொடர்பு இருக்கும்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து தீராத பிரச்சனை இருந்தா தான் அது திரும்ப திரும்ப நமக்கு அந்த கனவு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கனவை பற்றி சிக்மண்ட் ஃப்ராய்டின் கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது கனவுல அடக்கப்பட்ட ஆசைகள் மற்றும் எண்ணங்களின் வெளிப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.